வெல்கம் டு கே காம்பிட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சீரீஸில் நம்ம இப்போ அடுத்து பேச போகிறது என்ன அப்படின்னா கர்நாடிக் வார்ஸ், கர்நாடக போர்கள். இந்த கர்நாடக போர்கள் தான் இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் அழகாக சொல்லணும்னா ஆதிக்க வாரிசுரிமை போட்டிகள்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா இருக்கும், ஆனால் ஒரு சில சின்ன சின்ன கீஸை பிடிச்சிட்டோம்னா அவங்க என்னென்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, போகலாம். கர்நாடக போர்கள் மொத்தம் எத்தனை கர்நாடக போர்கள் நடந்துச்சுன்னா 3 கர்நாடக போர்கள் நடந்துச்சு. 1746 to 63. 3 wars were fought between the British and French and East Indian companies. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு இடையில் நடந்துச்சு. சார் அப்போ மித்தவங்களாம் நடலையா அப்படின்னா மித்தவங்களாம் பெரிய லெவலில் போர் பண்ணல. தி ஷிஃப்டட், கிளம்பி போயிட்டாங்க. எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கையில் ஒப்படைச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்கு ஒரே ஒரு பெரிய ஆதிக்கம் என்ன அப்படின்னா நம்ம பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படின்றத இங்கே பெரிய மைய கருத்தாகவே இருந்துச்சு. தீஸ் வார்ஸ் வேர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூரோப்பியன் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ட்ரேட், ரொம்ப முக்கியம், ட்ரேட், மிலிட்ரி கண்ட்ரோல் அண்ட் டெரிட்டரிஸ். இந்தியாவில் இருக்க அனைத்து பகுதியும் கட்டுப்படுத்தணும், குறிப்பாக வணிகம் செய்யணும். வணிகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வணிகத்தில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ், மிளகு அப்படின்னு சொல்கிறோம்ல, எடுத்துகிட்டு போகணும். மிளகை எடுத்துகிட்டு போய் விற்கணும் அவன் நாட்டுக்கு. மிளகு ஒரு சிறந்த பதப்படுத்தி அதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறான். மிளகை இந்திய மருந்து அப்படின்னு சொன்னவரே யார் அப்படின்னா மிளகு இஸ் இந்தியன் மெடிசின் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹிப்போக்ரட்டிஸ். இதெல்லாம் மையப்படுத்தி தான் எல்லாத்தையும் சுரண்டுறான். அதான் ட்ரேடே இங்கே ரொம்ப முக்கியம். மிளகு, ஏலக்காய், நறுமண பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறான். அதுக்கு தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறான் அவன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மிலிட்ரி தேவை. யூனியன்கள், டெரிட்டரி பகுதிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். இதுதான் முதல் போட்டிக்கான காரணமே. கர்நாடக போருக்கான காரணங்கள்: 1. யூரோப்பியன் ரிவிவலரிஸ் லைக் Austrian wars of succession and 7 years war extended to India. திரும்ப கவனிங்க. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் மற்றும் 7 ஆண்டு போர் போன்ற ஐரோப்பிய போட்டிகள் இந்தியாவிற்கும் நீட்டிக்கப்பட்டது. ஆஸ்திரியான்றது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிங்க. அங்கே நடந்த சண்டையை வச்சுக்கிட்டு இங்கே அந்த போர் நீட்டிக்கப்பட்டுச்சு. அது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. அதே மாதிரி 7 ஆண்டு போர், இது ஒரு வாரிசுரிமை போர். அதை மையப்படுத்தி இந்தியாவில் நீட்டி கொண்டு போனாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ட்டு. அங்கே நடந்த போரை யூரோப்பியன் கண்ட்ரியில் கரெக்டாக சொல்லணும்னா யுரேஷியா அப்படின்ற இடம். ஒரு மன்னர் இறந்துடுறாரு, இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதே வார் இங்கே வரைக்கும் நீடிக்குது. முதல் கர்நாடக போர் 1746 to 48. பிரெஞ்சு தளபதி யார் அப்படின்னா கேப்டன் பாரடைஸ் டிஃபீட்டட் த நவாப் அன்வர்தீன் இன் த பேட்டில் ஆஃப் அடையார். ட்ரீட்டி ஆஃப் எய்லா செப்பேல் 1748 போடுறாங்க. எண்டட் த வார், மெட்ராஸ் வாஸ் ரீஸ்டோர்ட் டு பிரிட்டிஷ். ஒரு கதை கேளுங்க. போர் நடந்தது ஆஸ்திரியால. ஓகேவா? ஆஸ்திரிய போர், அவ்வளோதான். ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது எங்க நடக்குது? யுரேஷியாவில் நடக்குது. இங்கே நடக்கிற போரை மையப்படுத்தி எங்கே கொண்டு வராங்கன்னு பாருங்க. அடையாறு கொண்டு வராங்க. இங்கே வச்சு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பிரெஞ்சு பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட முக்கியமான ஆளுமையாக இருந்த இடம் எது அப்படின்னா சென்னை, இப்போ இருக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதை கைப்பற்றிடுறாங்க. பிரெஞ்சு பகுதிகள் அதை கைப்பற்றி ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் என்ன ஆகணும்? சரண்டர் தான் ஆகணும். அதான் முதல் போரில் சரண்டர் ஆயிடுறான். அதான் முதல் போரோட உடன்படிக்கை 1748 ஏ லா சாப்பல். இதான் முக்கியமானது. அவ்வளோதான். இதான் முதல் கர்நாடிக் போர்ஸ். அடுத்து கவனி. இந்த போருக்கு அப்புறம் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு? ஷோட் த மிலிட்ரி superiority of European forces over the rules.
superiority. Rivalry between the British and French depend upon after the war. கீழே பாருங்க, பிரிட்டிஷ் பிரெஞ்சு போட்டி மேலும் தீவிரமடைந்தது. பிரெஞ்சு கிட்ட தோத்தோடனே பிரிட்டிஷ் சும்மா இல்லை, தன்னோட படைகளை பெருமளவில் பெருக்குனாங்க. பிரிட்டிஷ் திரும்ப சண்டைக்கு கிளம்பினாங்க. அடுத்து இரண்டாம் கர்நாடக போர். இது ரொம்ப பெரிய போர். இரண்டாம் கர்நாடக போர் 49 to 54. Successions disputes in Carnatic and Hyderabad triggered the war. நான் சொன்னேன்ல, வாரிசுரிமை போர்கள். அவங்களுக்குள்ளே வாரிசுரிமை போர் ஏற்பட்டு ஒரு டீமு பிரிட்டிஷ் கிட்ட ஆதரவு கேட்டு போகிறாங்க, ஒரு டீமு பிரெஞ்சு கிட்ட ஆதரவு போகிறாங்க. இதை மையப்படுத்தி பிரிட்டிஷும் பிரெஞ்சும் மோதிக்கிறாங்க. அதுதான் இங்கே. French supported the Chanda Sahib and Musavar Jung. British supported the Anwardin and Nasir Jung. புரியுதா? இந்த சந்தா சாஹிப், முசாபர் ஜங், இதில் ஒருத்தர் யாருன்னா ஹைதராபாத், இன்னொருத்தர் கர்நாடக பகுதி. இதே மாதிரி தான் இங்கே இவங்களுக்குள்ள வாரிசுரிமை போர். அதை மையப்படுத்தி இவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து கவனிங்க, முக்கிய போர்கள். பேட்டில் எங்கே நடக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம்பூர். சந்தா சாஹிப் நவாபாக அறிவிக்கப்படுகிறார். அதுதான் கீழே, சந்தா சாஹிப் நவாபானார். ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டை கைப்பற்றினார். 1751 ஆரணி மற்றும் காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார். கவனிங்க, இந்த இடத்துல இந்த ராபர்ட் கிளைவ் அப்படின்றவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இவர் சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட். இந்தியன் ஹிஸ்டரியில் சொல்ல போனோம் அப்படின்னா, முசாபர் ஜங்கு வேகமாக வரார். எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க பிரெஞ்சு படைகள், தயவு செஞ்சு எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரார். அப்போது ஒரு மாஸ்டர் பிளான் போடுறவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ். போட்டு இவர் ஒரு படைத்தளபதியை வச்சிருக்கார். அவர் தான் ஸ்மித். இந்த படைத்தளபதியோடு போய் கிளம்பி பிரெஞ்சு படைகளை அடித்து விரட்டுறார். இந்தியாவில் மிகப்பெரிய ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உருவாக காரணமாக இருந்தவர் இந்த ராபர்ட் கிளைவ். சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட் தான். இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது எந்த ஒரு கையில் பணங்கள் எதுவுமே இல்லாமல் வந்தார். இந்தியாவை விட்டு இங்கிலாந்து திரும்ப போகும்போது தனக்கு சொந்தமாக 3 கப்பல்களோடு போனார். இப்போ இவர் எவ்வளோ வருமானம் வச்சுருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. இரண்டாம் கர்நாடக போரின் விளைவு. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755. போத் பார்ட்டிஸ் அக்ரீட் அண்ட் இன்டர்ஃபியர் த இந்தியன் பாலிடிக்ஸ். பாண்டிச்சேரி ஒப்பந்தம் 1755. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ஒரு விஷயம். போர் 54 முடியும். ஒரு வருஷம் தள்ளி தான் இங்கே உடன்படிக்கை போடுவாங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. இந்திய அரசியல் தலையிட வேண்டாம். பிரிட்டிஷ் செல்வாக்கு கர்நாடகத்தின் வளர்ந்தது, பிரெஞ்சு செல்வாக்கு சரிந்தது. எஸ், பிரிட்டிஷ் நல்லா இங்கே க்ரோத்தை போயிட்டாங்க. பிரெஞ்சோட டோட்டல் இதே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா டியூப்ளெக்ஸை திரும்ப கூப்பிட்டாங்க. நீ போதும், நீ சண்டை போட்டதெல்லாம் போதும், நீ திரும்ப வந்துரு. இதுக்கப்புறம் கவுண்டி லாலின்னு ஒருத்தர் வருவார். அவர் வரும்போதே சண்டையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். ஒரு ஒப்பந்தத்தை போடுவார். அந்த ஒப்பந்தம் தான் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தலைவரை பற்றி பார்க்கணும். ஆர்காட்டு வீரர். ஏன்னா ஆர்காட்டை கைப்பற்றார்ல ராபர்ட் கிளைவ். அடுத்து வாங்க, மூன்றாம் கர்நாடக போர் 56 to 63. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். 7 ஆண்டு வாரிசுரிமை போர். ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு வாரிசுரிமை போர். The 7 years wars in Europe. A French general, County Lally, captured the Fort Saint David but weakened the French position. நான் சொன்னேன்ல, இந்த கவுண்டி லாலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கிலீஷோட செயின்ட் டேவிட் கோட்டையை கைப்பற்றான். கடலூரில் இருக்கு. ஆனால் அவனோட ஆர்மி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்போ தான் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறார், சர் அயர்கூட். எந்த இடத்துல வச்சு அடிக்கிறார்? அவனை வந்தவாசியில் வச்சு அடிக்கிறார். அதனால தான் அவருக்கு பட்ட பேர் வந்தவாசி வீரன். சர் அயர்கூட்
அதான் அவருக்கு பேரே, வந்தவாசி வீரன் சர் அயர்கூட். அடிச்சு நொறுக்கிறார் கவுண்டி லாலியை, அந்த இடத்தையும் கைப்பற்றுகிறார். அதே மாதிரி இன்னொரு வீரர் சொன்னேன் பாருங்க, ஆர்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவ். இவர் ஜெயிச்சிடுறார். இதான் இங்க 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா? அடுத்து பாருங்க, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763. பிரிட்டிஷ் ஜெனரல் சர் அயர்கூட் கவுண்டி லாலி அடிச்சு ஜெயிச்சிடுறாரு. யார? கவுண்டி லாலியை ஜெயிக்கிறார். யார் ஜெயிக்கிறா? நம்ம வந்தவாசி வீரனான சர் அயர்கூட். புரியுதா? அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? வந்தவாசி வீரன். கர்நாடக போர்களின் தாக்கம் என்னென்ன இருந்துச்சு? 3 போர்கள் முடிஞ்சு. இதுல என்னென்ன தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா, பாருங்க, பிரிட்டிஷ் பிகம் டாமினன்ட் யூரோப்பியன் பவர் அண்ட் பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியா டெக்ளைன்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் அரசு மிகப்பெரிய ஆளுமைக்கு போனாங்க யூரோப்பியன்ஸில். இவங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போனாங்க. இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இவங்களுக்கு ஒரு சில பகுதியில் மட்டும்தான் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதில் முதல் பகுதி பாண்டிச்சேரி, மாஹி, ஏனாம், இந்த பகுதிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இதை தாண்டி 1 இன்ச் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியை கொடுத்துட்டாங்க. அதோட பிரெஞ்சு டோட்டலாக வெளியிலே போயிட்டான், உள்ளவே வரலை. ஓப்பன் த வே ஃபார் த பிரிட்டிஷ் டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் லீடிங் டு த பிரிட்டிஷ் ராஜ். எஸ், இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் நிலப்பரப்பு விரிவடைந்தது, பிரிட்டிஷ் ராஜ்யம் வழிவகுத்தது. இந்தியாவில் மொத்தம் 3 பெரும் பரப்பு. அப்போ ஒன்று வங்காளம், அதாவது பெங்கால் அப்படின்பாங்க இங்கிலீஷில், இன்னொன்று மதராஸ், இப்போ இருக்க சென்னை, 3வது பம்பாய், இப்போ இருக்க பாம்பே. இந்த 3 பெரும் பரப்புகளையும் கைப்பற்றியது பிரிட்டிஷ். யார்கிட்ட இருந்து கைப்பற்றியது? பிரெஞ்சு. என்ன போர்கள்? கர்நாடக போர்கள். முக்கிய நபர்கள் ராபர்ட் கிளைவ், ஆர்காட்டு வீரன், அயர்கூட், வந்தவாசி வீரன். ராபர்ட் கிளைவ் 2வது கர்நாடக போர், வந்தவாசி வீரன் 3வது கர்நாடக போர். பிரெஞ்சு ஃபோர்ஸஸை ஓர விட்டாங்க. அடுத்து இவங்கெல்லாம் முக்கியமான ரோல்ஸ் பிளே பண்ணவங்க. நவாப் அன்வர்தீன், சந்தா சாஹிப், முசாபர் ஜங். இவங்களை வச்சு தான் இந்த போட்டியே நடக்கும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, Carnatic Wars was ended a French ambitions and secured the British supremacy. அப்படியே தமிழ்ல பாருங்க, கர்நாடக போர்கள் பிரெஞ்சு லட்சியங்களை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை பெற்றன. மிக சரியான ஸ்டேட்மெண்ட் இது. அடுத்து 2வது பாருங்க, இந்தியன் ரூலர்ஸ் லாஸ்ட் பவர் அகேன்ஸ்ட் த வெல் ட்ரைன்ட் யூரோப்பியன் ஆர்மிஸ் ஆல்டரிங் இந்தியாஸ் கொலோனியல் ஃபியூச்சர். தமிழ்ல பாருங்க, இந்திய ஆட்சியாளர்கள் நன்கு பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படைகளுக்கு எதிராக அதிகாரத்தை இழந்தனர். இது இந்தியாவின் காலனித்துவ எதிர்காலத்தை மாற்றியது. இந்த 3 கர்நாடிக் வார்ஸ் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ட்ரீட்டிஸ். அந்த ட்ரீட்டிஸ்ல இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பாண்டி பார். ஓகேவா? 1748 இருந்து 1763 வரைக்கும் தான் இந்த ட்ரீட்டி நடந்திருக்கும். ஏ பாண்டிய பார்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி வந்து ஏ லா சாப்பல். ஏ லா சாப்பல். 2வது ட்ரீட்டி பாண்டி அப்படின்னா பாண்டிச்சேரி. 3வது ட்ரீட்டி பார் அப்படின்னா பாரிஸ். அவ்வளவுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 கர்நாடக போர் முடிவுலையும் வந்தவாசி வீரன் அப்படின்ற டைட்டில் யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சர் அயர் கூட்டு கொடுத்திருப்பாங்க. இவர் தான் வந்தவாசி வீரன். சரியா? ஆற்காடு வீரர் அப்படின்னு யாருக்குன்னா ராபர்ட் கிளைவுக்கு கொடுத்திருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ கர்நாடக போர்களை பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸாக பேச முடியுமோ அதை பேசியாச்சு. கடைசியாக எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஷார்ட் டைம் போட்டாச்சு. இவ்வளோதான். 46 ஆரம்பிக்குது, 63 போகுது. என்னென்ன உடன்படிக்கை, யார் யாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர், காரணம் என்ன. ஓகே, நன்றி.